வணக்கம். இன்றைய செய்தித்தாள்ல என்ன பாதிச்ச ஒரு 3 செய்திகள பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். முதல் செய்தி, ஆர்த்தி என்ற 22 வயது பெண்ணை, ரோஹித் என்ற 25 வயது ஒரு இளைஞன் ஸ்பேனரால அடிச்சு, நடு ரோட்ல எல்லாரும் இருக்கும்போதே கொன்னுருக்கிறான். இது நடந்தது மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டம் வசாய் காவராய் பாடா என்ற பகுதியில் இது நடந்தது. சுமார் காலை 8:30 மணி அளவுல ஜன நெருக்கடி உள்ள ஒரு சாலையில இந்த கொலைய அரங்கேற்றி இருக்கிறான் அந்த ரோஹித் என்ற ஒரு மனித மிருகம். இத பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்க யாரும் அந்த பெண்ண காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்ல. எந்த முயற்சியும் செய்யல. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கிறார். ஆனா அவர் தனியா இந்த கொலைய அவரால தடுத்து நிறுத்த முடியல. இது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரே ஒரு ஆள ஒரு 4 பேர் சேர்ந்திருந்தா கூட தடுத்து நிறுத்தி அந்த பெண்ணுடைய உயிர காப்பாத்தியிருக்கலாம். இந்த மாரி ஒரு பொறுப்பற்ற ஒரு சமூகமா நாம மாறிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். இந்த ஆர்த்தி என்ற 22 வயதுள்ள ஒரு பெண் தன்னுடைய காதலனாலேயே கொல்லப்பட்டிருக்கிறார். ரோஹித் என்ற 25 வயது ஆணை அவள் காதலித்து வந்திருக்கிறார். 2 பேருமே ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் தான். அக்கம் பக்கத்தினர் தான். ஒரே தொழிற்சாலையில் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். சில காலங்களாக ஆர்த்தி வேறொரு ஆணை காதலிக்கிறாள் என்ற சந்தேகத்தில் இந்த ரோஹித் அவளிடம் பலமுறை சண்டை போட்டிருக்கிறான். முடிவில் இந்த நிகழ்ச்சி நடந்தேறி இருக்கிறது. வேடிக்கை பார்த்தா கூட பரவாயில்லங்க. சிலர் அதற்கும் மேல ஒரு படி போயி இந்த நிகழ்வ, இந்த கொலைய படம் பிடிச்சு அத சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வைரலா பகிரப்பட்டு வருகிறது. எப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம், மக்கள். இதே அவங்க வீட்டு பெண்ண ஒருத்தன் இப்படி கொடூரமா தாக்கிக்கிட்டு இருந்தா, அந்த பெண்ண காப்பாத்தாம இப்படிதான் படம் எடுப்பாங்களா? எங்க போயிட்டு இருக்கிறோம் நாம? சக மனிதனை தன்னுடைய சகோதரனாகவும், தன்னுடைய தோழனாகவும், தோழியாகவும், தன் வீட்டு ஒரு ஆளாக என்று மனிதன் பாவிக்கின்றானோ, அன்றுதான் இது போன்ற வெறிச் செயல்கள், குற்றங்கள் எல்லாம் குறையும். 2வது செய்தி, பெசன்ட் நகர்ல ஓடக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சூர்யா, வயது 22 தாங்க ஆகுது. நேற்று முன்தினம் அதிகாலை 3 மணி அளவுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அப்ப அந்த பக்கமா தாறுமாறா வந்த ஒரு சொகுசு கார் இவர் மேல ஏறி சூர்யா அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த காரை ஓட்டி வந்த 2 பெண்கள கண்காணிப்பு கேமராவின் உதவியோட அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இருந்தாலும் காவலர்கள் அவங்க 2 பேரையும் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சில மணி நேரங்கள்லேயே அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த வழக்கு நியாயமா நடக்கணும். அதற்கப்புறம் இந்த இறந்த சூர்யாவுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். இதெல்லாம் நேர்மையா நடக்குமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு உயிரே போயிருக்கு. ஆனா சில மணி நேரங்கள்லேயே அந்த 2 பெண்களும் ஜாமீன்ல வெளில வந்துட்டாங்க. அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் யாருன்னா, ஆந்திர மாநிலம் எம்பி பீடா மஸ்தானின் மகள் பீடா மாத்ரி என்ற ஒரு பெண். இவர் புதுச்சேரியில ஏதோ ஒரு தொழில் செய்து வருகிறார். இங்க இந்த மாதிரி ஒரு குடிபோதையில அஜாக்கிரதையாக காரை ஓட்டி ஒரு உயிரை பலி வாங்கியிருக்கிறார். ஏழைகளின் உயிர் அவ்வளவு மலிவானதாக போய்விட்டது. எப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு நேர்மையாக இந்த மாதிரியான வழக்குகள் நடக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைக்கிறதோ, அப்பொழுதுதான் இந்த மாதிரியாக பணத்திமிரில் ஆடும் நபர்கள் திருந்துவார்கள். அதுவரை இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இன்னொரு இளம் தலைமுறையினர் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்
அனுமன் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஸ்வேதா கர்வாசே. இவருக்கு வயது 23. இவர் ஒரு நபரை காதலித்து வந்திருக்கிறார். அவர் பெயர் சுரஜ் முலே. 25 வயசு ஆகுது அவருக்கு. 2 பேரும் சேர்ந்து அவுரங்காபாத் சுலிபஞ்சன் என்ற மலைக்கு போயிருக்காங்க. அங்க மதியம் 2 மணி அளவுல தத்தாதாம் என்ற ஒரு கோயில் இருக்கு. அதனுடைய அருகில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, 300 அடி பள்ளத்தாக்கு இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு 100 அடி முன்னாடி தான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன் காதலனிடம் செல்போனை கொடுத்துட்டு, நீங்க இதை வீடியோவில் படம் எடுங்க, நான் இதை ரீல்ஸாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலன் வீடியோ எடுக்க இந்த ஸ்வேதா கர்வாசே காரை ஓட்டியிருக்கிறாங்க. அது என்ன காரணமோ தெரியல, காரை முன்னாடி ஓட்டாம பின்னாடி ரிவர்ஸில் ஓட்டியிருக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, அவங்களுக்கு சரியாக கார் ஓட்டவே தெரியாதான். இருந்தாலும் ரீல்ஸில் தான் கார் ஓட்டுற மாதிரி தெரியணும் என்ற காரணத்தினால அவங்க அந்த காரை ஓட்டியிருக்கிறாங்க. ரிவர்ஸ் போகும்போது ரொம்ப வேகமாக போயிருக்காங்க. அப்போ அவங்க காதலன் கத்தியிருக்காரு, பிரேக்கு பிடின்றலாம் கத்திருக்காரு. ஆனால் அவங்க பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டர் ஆரம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. கார் மிக வேகமாக சென்று ஒரு 300 அடி பள்ளத்தில் விழுந்து முழுகியது. இந்த சம்பவத்தில் தன் உயிரை இழந்தார் ஸ்வேதா கர்வாசே. இன்றைய இளம் சமுதாயத்தினர் இந்த ரீல்ஸ் மோகத்தினால இந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருந்து பல நேரங்களில் தங்கள் உயிரை இழக்கிறார்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் முழுமையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிச்சுட்டு சாகலாம். இல்லைனா இப்படி தான் அல்ப ஆயுசில் போகணும். இவங்க போகிறது இல்லாமல் இவங்களை பெற்றவங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு சோகத்தை கொடுக்கும். அதை இவங்க கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 3 சம்பவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி தினமும் என்னை பாதித்த சில செய்திகள் உங்களை அடையும். அது உங்களையும் பாதிக்கும் செய்திகளாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.